ஆண்டவர் ரெக்கவர் பண்ணுவார், ரெஸ்டோர் பண்ணுவார். அது ஆமென். ஸோ நீங்கள் ஜபிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க எல்லாருமே. ஸோ இந்த 5 நாளுமே நீங்கள் நல்ல ஜபத்தில் இருந்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த 26 நாள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் இந்த 1 வீக்கில் 5 நாளில் நீங்கள் நல்லா ஜபிங்க. கர்த்தர் சத்துரு பட்சித்த விளைவுகளை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். முக்கியமான வார்த்தை கேட்க போகிறோம். நல்ல வெளிப்பாடு கேட்க போகிறோம். நல்ல ஆழமாக நீங்கள் கேட்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் திருத்துவ தேவன். அவர் பிதா, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்தாவியானவர். ஆராதனையில் பல வித்தியாசங்கள் உண்டு. பிதாவை மட்டும் ஆராதிப்பார்கள். அவங்க யார் அப்படின்னா யெகோவா விட்னஸ். அவங்க தான் பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவை இல்லைன்னுவாங்க, பரிசுத்தாவியானவர்லாம் இல்லைன்னுவாங்க. ரெண்டாவது ஒரு ஆராதனை இருக்குது, வெறுமனே கிறிஸ்து இயேசுவை மட்டும். அதான் கிரைஸ்ட் சர்ச்னுவாங்க, கிறிஸ்துவின் சபை அப்படின்னா. அவங்க பிதாவை விட்டுருவாங்க, பரிசுத்தாவியானவர் விட்டுருவாங்க. மூணாவது ஒரு சபை இருக்குது, பரிசுத்தாவியானவருடைய சபை. அவங்க பிதாவை விட்டுருவாங்க, இயேசுவை விட்டுருவாங்க, பரிசுத்தாவியானவர் மட்டும் அப்படின்னு ஒரு வர்ஷிப் இந்த பூமியில் இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லும் போது அப்படி சொல்லவில்லை. இயேசு சொன்னார், நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம பின்பற்றுகிறோம். அது பிதா, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்தாவியானவர், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர், துரியேக தேவன் அவர். ஹல்லேலூயா. திருத்துவ தெய்வத்தை நம்ம ஆராதிக்கணும். பைபிளில் தேவன், கர்த்தர், ஆண்டவர் இப்படிலாம் பல வகையில் ஆண்டவர் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யெகோவா அப்படின்னா, யெகோவானாலே கர்த்தர் தான் அர்த்தம். அதனுடைய அர்த்தம் வந்து யெகோவா அப்படின்னு அர்த்தம் விடுவிக்கிறவர், மீட்கிறவர் என்ற அர்த்தம். அப்போது தேவன் அப்படின்னு சொல்லும் போது அது எபிரேய மொழியில் வந்து எலோஹிம் அப்படின்னா பன்மையில் சொல்லு, ப்ளூரலில் சொல்லுது. அது எப்படின்னா பிதா, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்தாவியானவர், திரியேக தெய்வன் அது காட்டுது. நம்ம யோவான் என்ன சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் யோவான் 4:24 நம்ம வாசிக்கும் போது பைபிள் இப்படி சொல்லுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24 நமக்கு சொல்லுது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது தேவன் அப்படின்ற நாமத்துக்கு பாருங்களேன், பல 2-3 டெஃபினேஷன் இருக்கு. ஒன்று, தேவன் ஆவியா இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 2, தேவன் ஒளியா இருக்கிறார். 3. இந்த 3மே தேவனை பற்றின ஒரு விளக்கம், டெஃபினேஷன். தேவன் யார் அப்படின்னு சொல்லுது. நம்ம வந்து ஒரு உருவ வழிபாடை வச்சு நம்ம ஆராதிக்கிறவங்க கிடையாது. தேவனை ஆவியில நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் வார்த்தையானவர், வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசுகிறவர் அவர். ஆமென். அவருக்கு உருவமே இல்லை. உருவ வழிபாடை தேவன் அருவருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 3 காலகட்டங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஒரு காலகட்டம், அது பிதாவின் காலம் அது. ஆமென். நடுவில் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பூமிக்கு வருகிறார், அது கிறிஸ்துவின் காலம். கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறுகிறார். ஆமென். 3வது ஒரு காலம் இருக்கு, அது பரிசுத்தாவியானவருடைய காலம். கிறிஸ்து பரமேறினது முதற்கொண்டு பெந்தகோஸ்தே நாளில் அந்த மேல் வீட்டாரில் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அந்த நாளிலிருந்து கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அது பரிசுத்தாவியானவருடைய காலமாய் இருக்கிறது. நாம இப்ப இருப்பது கூட பரிசுத்தாவியானவருடைய காலம். ஆனால் நாம் திரியேக தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த ஆவியானவர், கவனமா கேட்கணும், தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவர் பிதாவின் ஆவியா இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து இயேசுவின் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். தேவன்னால என்ன அர்த்தம்? பிதா, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3ஐயும் குறிப்பது தான் ஒரே நாமமா தேவன். அதான் இங்கிலீஷ்ல வந்து காட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்னால என்ன அர்த்தம்? தேவன் அப்படின்னு அர்த்தம். காட் அப்படின்னாலே ப்ளூரல் என்ன கேட்டாக்கா, பிதா, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா.
அப்ப 3 விதங்களுக்கான செயல்படுறாரு. நம்ம அதை எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கும்போது தேவன் ஆவியா இருக்கிறாரு போட்டு இருக்கு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் 3 விதங்கள்ல சபையோடு கூட அவர் செயல்படுகிறார். அவர் ஆமென். சபையோடு கூட இணைகிறார். அவர் சபையின் மூலமா வெளிப்படுகிறார். அவர் வாசிக்கலாமே, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நல்லா கேட்டுக்கோங்க. பிதாவாகிய ஒரே தேவன், ஒன் காட் அப்படின்னு தான் சொல்றார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர், ஆனால் ஒரே தேவன். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 12, 4, 5, 6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. கேளுங்களா. ஆவியானவர் ஒருவரே. ஃபர்ஸ்ட் கேட்டுங்க, ஆவியானவர் ஒருவரே. இரண்டாவது, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நாம் ஆராதிக்கிற அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரே தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு உருவம் கிடையாது. அவர் ஆவியாய் இருக்கிறார், ஆவியானவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆவியானவரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு சபையில பார்க்க போறோம். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா, அந்த தேவன் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது 3 காரியம் சொல்லுது. ஒன்னு பிதா, ஒன்னு குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, 3வது பரிசுத்த ஆவியானவர். தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அப்போ முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, பிதாவின் ஆவியானவரை குறித்து பார்க்க போறோம். இந்த பிதாவின் ஆவியானவர் எப்படி நமக்குள்ள செயல்படுகிறார். ஆமென். ஆவியானவர் ஒருவரே, ஆனா ஒவ்வொரு விதமா செயல்படுவாராம். எப்படி செயல்படுவாராம்? பிதாவின் ஆவியானவராய், கிறிஸ்துவின் ஆவியானவராய், பரிசுத்த ஆவியானவராய். இந்த 3 ஆங்கிள்லயுமே நமக்குள்ள இருந்து தேவன் கிரியை செய்வார் அவர். அப்ப முதல்ல நம்ம பார்க்கும்போது பிதாதான் முதல்ல. ஆமென். அப்ப பிதாவின் ஆவியானவர் பைபிள் நமக்கு சொல்லுது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 இந்த 4 வசனங்கள் ஆதாரமா நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10, 17ல இருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் 20ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 10:20 சொல்லுது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். உங்களில் பிதாவின் ஆவியானவரே பேசுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அப்படின்னா பிதாவின் ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை சரியாய் பேசுகிற தேவன் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நல்லா பேளுங்க, நல்லா வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லுது, அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது. ஆமென். உங்க மேனேஜர் முன்னாடி, உங்க ஆபீசர் முன்னாடி, சில பிரச்சனைகளுக்கு முன்னாடி, ஆமென், சில கஷ்டங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதான். ஆனால் அந்த பிதாவின் ஆவியானவர் நீங்க பேச வேண்டுவதை, அவர் உங்களில் இருந்து பேச வேண்டியவைகளை சரியாய் பேசுவாராம் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. மத்தேயு 10:19 சொல்லுது, எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும். கவனிக்கிறீங்களா எல்லாருமே? எப்படி பேசுவோம், எண்ணத்தை பேசுவோம். இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனை வருது. எதனால தெரியுமாங்க? எப்படி பேசணும்னு தெரியல, எதை பேசணும்னு தெரியல. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பிரச்சனை சந்திக்கிறாங்க தெரியுமா? எப்படி பேசணும்னு தெரியல, எதை பேசணும்னு தெரியல. பேச வேண்டியது நீங்க சரியா பேசினா
உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்க ஒரு நன்மையை கூட பாருங்களேன், நீங்க கேட்க வேண்டிய விதத்துல நீங்க கேட்டா அவங்க கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் இன்னைக்கு பேசும் திராணி மனுஷனுக்கு இல்லை. இப்போ இப்படி சொல்றவங்களை பார்த்து இந்த நாளில் பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து பேச வேண்டியவர்களை மட்டும் பேசி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் இந்த நாள்ல உங்க மேல ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறேன். பிதாவின் ஆவியானவர் உங்கள் மூலமா பேச வேண்டும். ஆமென். பைபிள் 19ஆம் வசனம் சொல்லுது, நீங்க பிரச்சனையில சிக்கும் போது எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். வீட்டிலேயே நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். நாளைக்கு இவங்களை பார்க்கணும், இந்த ஆஃபீஸரை பார்க்கணும், நாளைக்கு இந்த ஆஃபீஸரை பார்க்கணும், என்ன பேசணும், இவங்களை நான் சந்திக்கணும், என்ன பேசணும்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னே ஒன்று ஜெபம் பண்ணு, பிதாவின் ஆவியானவரே என்னிலிருந்து நீங்க பேசுங்கன்னு சொன்னா அவர் உங்கள் மூலமாய் அவர் பேசுவாராம். அவர் உங்க மூலமா கர்த்தர் பேசுவார். அவர் ஆமென். பேசும் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஆன் தி ஸ்பாட்ல. அதங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு பாட்டு பாடி கையை தட்டி ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தும் போது ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேசி கர்த்தரை நீங்க ஆராதிக்கணும். அந்த ஆவியானோட பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்தா சபைக்குள்ள உட்காரும் போது உங்களுக்கு தூக்கம், கலக்கம், கண்மயக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை உந்தி 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 தள்ளி பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். எக்ஸாக்டா எந்த வேர்டை நீங்க பேசணும், யார் முன்பாக நின்று எந்த வார்த்தையை பேசினா உங்களுக்கு காரியம் வாய்க்கும் அப்படின்னு உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். அவர் அடுத்த வசனம் சொல்லுது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். லூக்கா என்ன சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் வாசிக்கும் போது வாசியுங்கள். லூக்கா 12, லூக்கா 21 எடுத்துட்டீங்களா? 12 to 15. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்குள்ளும் சிறைச்சாலைகளுக்குள்ளும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று ஆபத்தில் இருக்கும்போது நல்ல கேள்வி. நீ நல்ல ஆபத்தில் இருக்கும்போது உங்க வார்த்தை தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். கஷ்டத்தில் இருக்கும்போது உங்க வார்த்தை தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். உங்க மேல இருக்கக்கூடிய பாஸ் இருக்கிறாரு பாருங்க, உங்க வாயின் வார்த்தை வச்சுதான் உங்களுக்கு ஒரு அளவுகோலை வச்சிருப்பார் அவர். சிலர் உங்களை மதிக்கிறதுக்கும் மதிக்காததுக்கும் காரணம் இருக்கு, அது உங்களுடைய வாயின் வார்த்தைகள் தான் காரணம். நம்முடைய வாயின் வார்த்தைகளை அடக்கி ஆள்பவர் இந்த பிதாவின் ஆவியானவர். எவ்வளவு பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியா இருக்கும். 14 ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நீங்க உங்களை எதிர்த்து வர அத்தனை பேருமே உங்க வாயின் வார்த்தையால அடக்கி கட்டி போடுகிற அளவுக்கு இந்த பிதாவின் ஆவியானவர் உங்கள் மூலமாய் பேசுவார். அவர் ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்க நாக்கு சரியா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. உங்க வாயின் வார்த்தை தான் உங்கள் ஆசீர்வாதங்களை அளவு போடும். உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அவர் நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா ஆண்டவரை பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு பிரச்சனையை பெருசா பேசாம ஆண்டவரை நீங்க பெருசா பேசுறீங்களோ, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பேசுறீங்களோ, அங்குதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவர் இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது 15ஆம் வசனம் சொல்லுது, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஆமென் உங்களை கீழே இறக்கி உங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி உங்களை மட்டம் பண்ணி உங்களை தள்ளி விட்டு நீங்க ஒழின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்க கத்தி சண்டெல்லாம் போடக்கூடாது. பிதாவின் ஆவியானவரே இந்த சூழ்நிலை கேட்ட வார்த்தையை என் நாவிலே வைங்கன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை அவர் வைக்கும் போது நீங்க பேசும்போது உங்கள் முன்பாக நிற்கிறவர்கள் எதிர் பேசக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு தந்ததினால் உங்க வார்த்தை தான்
மேலோங்கி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு 3 உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் அதிகாரம் 20லிருந்து 26 வரைக்கும் ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. லூக்கா 20லிருந்து 26. அவர்கள் சமயம் பார்த்து, நிறைய பேர் உங்களை சமயம் பார்த்து ஒன்று காலி பண்ண பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. சமயம் பார்த்து உங்க வாயிலிருந்து வார்த்தையை வர வச்சு, உங்க வாயில் இருக்கிற வார்த்தையை பிடுங்கி உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சி செய்யறாங்க நிறைய பேர். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களை விரோதிக்கிறவர்கள், அம்மா வாசிமா ஒரு முறை சொல்ல முடியாதும்மா, நீ தூங்குற, நானா இங்க பேப்பர் பேப்பர் வாங்கி வைப்பா, பேப்பர் ரிட்டன் வாங்கி வைங்க, என்ன நடத்துறீங்களோ கர்த்தாவே சோத்திரம். ஹல்லேலூயா. 20லிருந்து 26 அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கு அதிகாரத்துக்கும் அவரை அரஸ்ட் பண்ணும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரர் இயேசுவின் இடத்துல என்ன செஞ்சாங்களா, அனுப்பினார்கள். இயேசு கிட்ட அனுப்புறாங்க. எப்படி? நல்லா கேளுங்க. இப்ப அரஸ்ட் பண்ண வராங்களே, எதை வச்சு இயேசு அரஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறாங்க? எதை வச்சுங்க? இயேசுவினுடைய வாயின் வார்த்தையை வச்சுதான். இன்னைக்கு சத்துரு பல வகையில் உங்க குடும்பத்தை சிறைப்பிடிக்க நினைக்கிறான்ல, அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வாயினுடைய வார்த்தையை வச்சுதான் உங்க குடும்பத்தை அவன் சிறைப்பிடிக்க முயற்சிக்கிறான். இன்னைக்கு நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாயின் வார்த்தையை வச்சுதான் சத்துரு உங்களை சிறைப்பிடிக்க முயற்சிக்கிறான். இது இயேசுக்கும் நடந்தது. இயேசுக்கு நடந்ததுன்னா நமக்கும் நடக்கும். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. இயேசு அரஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. ஆனா இப்போ எதை வச்சு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, வாயின் வார்த்தை வச்சு பிடிக்க நினைக்கிறாங்க. அவர்கள் வந்து, போதகரே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். பேசிட்டு என்ன எவ்வளவு பணம், எவ்வளவு தந்திரமா பேசுறான் பாருல. பேசிட்டு சொல்றான், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ. இப்ப இயேசுடைய பதில் ரொம்ப முக்கியம். ராயனுக்கெல்லாம் வரி கொடுக்க தேவையில்லப்பா, நீ தேவனுக்கு மட்டும் என்ன செய், அவர் கொடுக்க வேண்டிய கணம் தசவமாக காணிக்க அதை கொடு, இவெல்லாம் உங்களுக்கு இல்ல, நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பிடிங்க கொண்டு போய் ரோம அரசாங்க கையில கொடுத்து உங்களுக்கு வரி கொடுக்க வேணான்னு சொல்லி இந்த இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தையால அவரை சிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்க எல்லாருக்குமே? 23ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுடைய தந்திரத்தை இயேசு அறிந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் உங்ககிட்ட பேசுவாங்க வாயின் வார்த்தை வழியா, ஆனா அவங்க எந்த ஆங்கிள் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியலனா உங்க பணத்தை நீங்க இழந்துருவீங்க, உங்க சரீர பலனை நீங்க இழந்துருவீங்க, உங்க ஆசீர்வாதங்களை கூட நீங்க இழந்துருவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் ஏமாந்துட்டேன்றாங்களே, அது வேற எதுலயும் இல்லைங்க, மனுஷ வார்த்தையில தான் சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுச்சு, நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், உயிரா இருப்பேன், உண்டதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுச்சு. இப்ப பார்த்தா என்ன வேணான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனுக்கு கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு இவன் டைலாக் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆவி என்னதுன்னு இவனால கண்டுபிடிக்கவே, இவங்கிட்ட ஏமாத்தி தின்ன வந்திருக்கு, அது இவனுக்கு தெரியல. இவன் ஏமாந்து நிக்கிறான். இன்னைக்கு பல பேர் பல விஷயங்கள்ல ஏமாந்ததுக்கான காரணம் பேசுகிறவர்களுடைய தந்திரம் புரியாததினாலே. உங்களுக்கு முன்னா நல்லா கேளுங்க, சபை ஆழமா கேட்கணும். உங்களுக்கு முன்பாக இருக்கிறவங்க யாருன்னு நீங்க நல்லா ஆராயணுங்க. சும்மா கச்சா முச்சா நீங்க எல்லாரையும் நம்பிடக்கூடாது, எல்லாருடைய வாயின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூடாது. நீங்க நிறைய பேர் ஏமாந்த நிலையில காரணம் பல லட்சங்களை ஏமாத்திட்டாங்க, பணங்களை ஏமாத்திட்டாங்க. அது காரணம் என்ன தெரியுமாங்க? நெய் மாதிரி பேசுவாங்க, பேசி பிடிங்கிடுவாங்க. திருமணி கேட்டா ஒரு பழமொழி ஒன்று கொடுத்தது கேட்டா அடுத்தது பகன்வாங்க. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம ஏமாந்துட்டோம்னா அவங்க வாயினுடைய வார்த்தைகள் தான் அதுக்கு காரணம். இப்ப இயேசுவை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் சிலுவையில் அடிக்க முயற்சி பண்றாங்க. வேற எந்த காரணமோ அவருடைய ஆக்ஷன்ஸ்ல எந்த
அவர் எந்த தப்பே கண்டுபிடிக்க முடியல. வாயின் வார்த்தையில பார்க்கறாங்க. இப்போ பிடிக்கலான்னு பார்த்தா இப்போ பார்க்கறாங்க. இப்போ சொல்றாங்க பாருங்க, நீங்கள் என்ன ஏன் சோதிக்கிறீர்கள், ஒரு பணத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இருக்கிற சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், ஒரு அலையில சொல்லுங்க எல்லாருமே, அப்பா இந்த உலகத்துக்கு என்ன வரி செலுத்தணுமோ அதை செலுத்து, அதே சமயத்துல தேவராஜ்யத்துக்கு என்ன கனம் பண்ணணுமோ தேவனை அதை நீ கனம் பண்ண அப்படின்னார் அவர். ஹல்லேலூயா. 26ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 20:26. அவர்கள் இயேசுவை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு வாய் அடைக்கிற அளவுக்கு பேசினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா? இந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்க வாயில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும். உங்களை எதிர்த்து பேசுறவங்க எதிர்த்து பேசக்கூடாதபடி கர்த்தர் உங்கள் நாவிலே வாக்கையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஆவியானவர் முதல்ல செயல்படுகிற விதம், பிதாவின் ஆவியானவர் அவர் எப்படி தெரியுமா செயல்படுறாரு? உங்களை எதிர்த்து பேசக்கூடாதபடி ரைட் பிளேஸ் ரைட் வேர்ட், சரியான இடத்துல சரியான மனுஷங்கிட்ட சரியான வார்த்தையை பேசி அற்புதங்களை பெற்றுக்கொள்ற கிருபை கர்த்தர் நமக்கு தரணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கும் போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 23:1-8 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சி உடையவனாய் தேவனுக்கு முன்பா என்ன செஞ்சேன், நடந்து வந்தேன் என்பதற்கு அப்பொழுது பிரதானாசாரியனாகிய அனனியா சமீபம் என்று நோக்கி, பாருங்களேன், அங்க பிரதான ஆசாரியன் இருக்கிறார். யார்? அவர் பேர் என்ன? அனனியா. அவர் என்ன சொல்ற, பவுல் வாயிலே அடிங்க அப்படின்றான். அதுக்கு பவுல் என்ன பதில் சொல்றார் பாருங்க, 3ஆம் வசனம். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்து இருக்கிற நீர் நியாயப்பிரமாணம் என்னங்க சொல்லுது? ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாமல் குற்றவாளி அடிக்கவே கூடாது. ஆனா இந்த பிரதான ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தை நல்லா தெரிஞ்சவர். இவர் என்ன சொல்ற, பவுல அடின்றார் அவர். அப்ப பவுல் எவ்வளவு அழகா பதில் கொடுக்கிறார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஆமென், நீ என்ன செய்யக்கூடாது, என்ன அடிக்க கூடாது. ஏன்னா இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்படாததால என்ன அடிக்கக்கூட அதிகாரம் உனக்கு இல்லைன்றார் அவர். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா அப்படின்னா பாஸ்டர் எதிர்த்து பேசுறியான்னு கேட்கிறாங்க. ஒரு அள்ளிலே சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அதுக்கு பவுல் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, சகோதரரே, இவர் பாஸ்டர் எனக்கு தெரியவே தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக அப்படின்னா உன்னுடைய தேசத்தின் அதிகாரிகள் ஆமென், ராஜாக்கள், முதலமைச்சர், மந்திரி, முதல் மந்திரி ஆமென், அப்புறம் பிரதம மந்திரி, இருக்கக்கூடிய எல்லா மந்திரிமார்கள், எம்எல்ஏக்கள், எம்பி, எம்சி, கவுன்சில், யாருமே நம்ம எதுவும் பேசக்கூடாது. சிலருக்கு இன்னும் பைபிள் தெரியவே இல்லை. அதனாலதான் அரசியல் தலைவர்களை என்ன பண்றாங்கன்னா, உலகத்தை அந்த வேலை செய்வான், சபை அந்த வேலை செய்யக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாய, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். கர்த்தர் அனுமதிக்காம யாருமே தமிழ்நாட்டுக்கு முதல்வரா வர முடியாது. கர்த்தர் யாரை தீர்மானிச்சிருக்கிறாரோ அதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நமக்கு நல்லா கேட்டுக்கோங்க, நமக்கு என்ன சொல்றது, கட்சி முக்கியம் கிடையாது, ஆட்சி முக்கியம் கிடையாது, தேவன் தான் முக்கியம். ஆனால் ஆட்சியில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆமென். இதுவரைக்கும் நான் இந்த ஸ்டாலின் ஐயா தமிழகத்தாண்டப்பா அவரை நான் போஸ்ட் பண்ணி அவரை தப்பா விமர்சனம் பண்ணி நான் போடவே, ஏன்னா பைபிள் தெரியும். ஆமென். பைபிள் தெரியும், நான் போடல.
இது வரைக்கும் விஜயை நம்ம என்ன ஒண்ணு, இது வரைக்கும் சில கிறிஸ்தவங்க அந்த வேலை பண்றாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நாங்க நல்ல சபையில உட்கார்ந்து இருக்கிறோன்றாங்க. ஆனா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ரோமர் 13 அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. ரோமர் 13:1-4 வரைக்கும் வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, தேவனுடைய நியமத்து அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் அவன் தேவனை எதிர்த்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அதான் உன் ஜனத்தின் அதிபதி என்ன செய்யக்கூடாது? பொருளி பேசக்கூடாது, தப்பா விமர்சனம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது சொல்றார் பாரு, பின்பாவர்களில் பாலுடைய அந்த ஞானம் பாருங்களேன். சதுசேயர் ஒரு பங்கும். இப்போ ரெண்டு கூட்டம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஒன்னு சதுசேயர், ரெண்டு யாரு? பரிசேயர். இந்த ரெண்டு காங்கிரிகேஷன் அவர் பார்க்கிறார். அவர் பவுல் யாருன்னு கேட்டாக்கா பரிசேயன். ஆமென். உங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கேளுங்க. பரிசேயர்னா யாருன்னு கேட்டாக்கா உயிர்த்தெழுதலும் தேவனுடைய ஆவியும் உண்டு அப்படின்னு சொல்றவங்க தான் பரிசேயர். இந்த சதுசேயர் யாருன்னு கேட்டாக்கா இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொல்றவங்க. இப்ப இந்த ரெண்டு கூட்டமும் பவுலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. பவுலுடைய நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டமும் உள்ள இருக்கு. அவங்க என்ன தெரியுமா? பரிசேயர்கள். பரிசேயர்னா யாரு? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறவர்கள் தான் பரிசேயர். நீங்க வாசிக்கும் போது பாருங்களேன், பவுல் என்ன பேசுறாரு? சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்தில் சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் கூட்டம், ஒரு அழில சொல்லு, ரெண்டு கூட்டமும் பவுல் எதிர்த்து நின்ன கூட்டம். இப்ப பிதாவின் ஆவியானவர் பாருங்க எவ்வளவு சாதுரிய ஞானமா தனக்கு முன்னாடி இருக்கிற கூட்டத்தை வார்த்தையினால வந்தவங்க அவங்களே அடிச்சுட்டு ஓட விட்டாரு பாருங்க. ஒரு அழில சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஞானம் வேணுங்க. எங்க என்ன பேசணும், ஏது பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அந்த நாலேஜே இல்லைங்க. ஏன்னா உள்ள ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் மூன்று வகை செயல்படுறார். ஒன்று பிதாவின் ஆவியானவராய், ரெண்டு கிறிஸ்துவின் ஆவியானவராய், மூன்று பரிசுத்த ஆவியானவராய். முதல்ல பிதாவின் ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க பேச வேண்டிய இடத்துல இவர் கோர்ட்ல நின்றுட்டு இருக்கிறார். பவுல் தெரியுமா உங்களுக்கு? அவர் மேல குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? இந்த எருசலேம் யூதேயா முழுவதும் இயேசு பத்தி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு. ஆனா அவர் நின்று பேசும்போது பார்க்கறாரு, இந்த பக்கம் பரிசேயர், இந்த பக்கம் சதுசேயர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பரிசேய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறதுக்கு தெரியுமா, உயிர்த்தெழுதலுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தான் நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன்னு சொன்ன உடனே இங்க நின்று பரிசேயர் கூட்டம், இங்க நின்று சதுசேயர் கூட்டத்தை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு அவங்களே சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. உங்களுக்கு வர பிரச்சனைய நீங்க ஜெயிக்க நல்லா கேட்டுக்கோங்க, உங்க வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பலருக்கு தெரிலங்க எப்படி ஜெயிக்கணும், எப்படி ஒரு பிரச்சனை ஜெயிக்கணும் நிறைய பேருக்கு தெரில. உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த பிதாவின் ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. பேச வேண்டிய இடத்துல வார்த்தையை பேசி நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒரு அழிலே சொல்லுங்க எல்லாருமே. ரெண்டாவது கிறிஸ்துவின் ஆவியானவர் பார்க்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 10 11 வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 1 அதிகாரம் வாசிங்க. ஒருத்தர் 1 பேதுரு 1 அதிகாரம் 10-11 சொல்லுது, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் 1 பேதுரு 1 அதிகாரம் 10-11. ஆமென். 10-11. ஹல்லேலூயா. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இந்த வசனத்தினுடைய சுருக்கம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள், அதாவது ஏசாயா, ஆமென், ஜெரமியா, எசேக்கியேல் போன்ற பல, மீகா போன்ற, ஒசியா போன்ற பல தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்து பிறப்பார், அவர் சிலுவையில் பாடுபடுவார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று என்ன தெரியுமா சொன்னாங்களா? முன்னமே அவங்க சுவிசேஷம் அறிவிச்சாங்களாம்.
அதுக்கு அவங்க மேல இருந்தது ஒரு ஆவி இருந்துதான். அது வேற எந்த ஆவியும் அல்ல, அது கிறிஸ்துவின் ஆவி இருந்துதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹalleluya. என்ன எல்லாம் தூங்குறீங்க? சரி, கிறிஸ்துவின் ஆவி இருந்தாராம் அவர். அப்ப அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ன தெரியுமா செய்வாராம்? கிறிஸ்துவை பற்றின விசேஷங்களை பேசுவாராம் அவர். ஒரு பலிபீடத்தில் நின்று ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணனா கூட அந்த பாஸ்டருக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தா அவர் சிலுவையை பத்தி அதிகமா பேசுவார். அவர் கிறிஸ்துவின் ஆவி இருந்தா சிலுவை பற்றின மேன்மையை பத்தி பேசுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்க்கலாமே, மீகா புஸ்தகம் ஓல்டு டெஸ்டமென்ட்ல மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க மீகா 5:2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறியதா இருந்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அப்படின்னா பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசு எங்க பிறப்பார் அப்படின்றத மீகா தீர்க்கதரிசி மூலமா அவர் சொல்லுகிறார். அவர் பெத்லெஹேமில் பிறப்பார் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க மீகா 5:2. அப்ப அவங்க மேல இருந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் ஆவி இருந்ததுங்க. அதுதான் பேதுரு எழுதும் போது எழுதுறாரு, 1 பேதுரு 1:10-11 எழுதுறாரு, அவங்க மேல கிறிஸ்துவின் ஆவி இருந்துதான். அதனால நம்முடைய காலங்களில் என்ன நடக்க போகிறது என்பதை அவங்க காலத்தில் அவங்க பேசுனாங்க. அவங்க இந்த வார்த்தையின்படி மீகா 5:2 படியே கிறிஸ்து பெத்லெஹேமில் பிறந்தார் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. இப்படிலாம் அவர் நாமத்தை சொல்றாங்க. அப்போ நமக்கு ஒரு பாலகன் குமாரன் பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, இயேசுவின் பிறப்பை பத்தி பேசுறார் அவர். புரிஞ்சுதா? அப்போ அவங்க மேல என்னங்க இருந்தது? கிறிஸ்துவின் ஆவி இருந்ததுனால அவங்க கிறிஸ்துவின் பிறப்பை பத்தி பேசினாங்க. சரி, கிறிஸ்துவின் மரணத்தை பத்தி பேசினாங்களா? பேசினாங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 53:3-6 வரைக்கும் வாசிக்கும் போது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். ஆமென். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை என்ன செஞ்சோம்? எண்ணாமற் போனோம். மெய்யாகவே இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சிலுவையில் இயேசு பாடுபட போர்த்த கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் சிலுவைக்கு இயேசு போறாரு. அது 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் மேல இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவை பற்றின ரகசியங்கள் அவர் பேசுறார் பாருங்க. ஹalleluya. பைபிள் சொல்லுது, வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார், ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கெல்லாம் எப்படி வியாதி சுகமாகுன்றத கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் ஆவியினால் நிறைஞ்சு எழுதுறாரு, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இன்னைக்கு உங்க கையை நீங்க உயர்த்தும், 2 கையை மேல உயர்த்தும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், உங்க சரீரங்கள் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், ஒருவேளை இந்த செய்தியை லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை, உங்க சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இதை நம்ம எங்க வாசிக்கலாம்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது எழுதுறார். 1 பேதுரு 2:24-25 அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் எழுதுறாருங்க. குணமானீர்கள் எழுதுறாரு பாருங்க. ஹalleluya. இது கிறிஸ்துவின் ஆவி. அப்போ உயிர்த்தெழுதலை பத்தி பேசியிருக்கிறாங்களா? ஓல்டு டெஸ்டமென்ட்ல தீர்க்கதரிசிகள் யாரும் உயிர்த்தெழுதலை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 25:7-8 வாசிங்க. ஏசாயா 25:7-8 வாசிங்க. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இயேசு மரணத்தை ஜெயிப்பார் என்று
அவர் உயிர்த்தெழும் முன்பாகவே கிறிஸ்துவின் ஆவி ஏவி என்ன செய்யறாருன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்றார் அவர். அதாங்க கிறிஸ்துவின் ஆவி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கா? மார்க் என்ன சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். மார்க் 16:15 வாசிக்க கேட்கலாம். பின்பு இயேசு சீஷர் நோக்கி சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க எல்லாம் என்ன பாருங்க, என்ன பைபிள்லாம் விட்டுருங்க, பைபிள் விட்டுருங்க, என்ன பாருங்க, சகல ஜாதிகளுக்கு போய் என்ன பண்ண, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஆவியானவர் உங்கள் மூலமா கிறிஸ்துவின் ஆவியானவரை செயல்படுவாரு. நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க, நிறைய பேர் ஜனங்களை கொண்டு வருவீங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, ஏங்க கிறிஸ்துவின் ஆவி வந்து போனதுக்கே இயேசுவின் மரணத்தையும் பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து எழுதுவாங்க. அப்படின்னா இன்னைக்கு அந்த ஆவி நமக்குள்ள இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்குங்க இயேசுவை பத்தி நம்ம பிரசங்கம் பண்ணணும். இந்த மைக்க பிடிச்சி பிரசங்கம் மட்டும் தள்ளங்க, இது ஒரு பங்கு, ஊழியத்தில் ஒரு பங்கு தான். ஆனா தனிப்பட்ட விதத்தில் எத்தனை ஆத்துமாக்களை போய் நீங்க சந்திக்கிறீங்க, எத்தனை ஆத்துமாக்கள் நீங்க சபைக்குள்ள கொண்டு வரீங்க, எத்தனை ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. 5 தாளந்த 10 மாத்தனா, ஆமேன், 3 6 மாத்தனா, 1 வாங்கின புதைச்சு வச்சுட்டான். அந்த புதைச்சவனா நீங்க இருந்துடக்கூடாதுங்க. நீங்க கர்த்தருக்காக எதையாச்சும் நீங்க செய்யணும். நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமாங்க, அவரை பத்தி சொல்லி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ற வேலையை நம்ம கையில் எடுக்கணும். கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருக்கிறார் என்று நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவீங்க. அந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா நீங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டீங்க, வெறுமனே சபைக்கு மட்டும்தான் வந்து போவீங்க நீங்க. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். நீங்க ஹல்லேலூயா. அடுத்ததா லூக்கா என்ன சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும். லூக்கா 9:6. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண மட்டும் இல்லையாங்க, நோயாளிகள் எல்லாம் குணமாக்குனாங்களாம். அப்ப கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது அந்த மனுஷன் இயேசு பத்தி சொல்ல மட்டும் முடியாது, அந்த மனுஷனை கொண்டு தேவன் அற்புதங்களையும் செய்கிறார், அவர் நோய்களையும் சுகமாக்குகிறார். அவர் இன்னைக்கு எப்படிப்பட்ட பிணியா இருந்தாலும் சரிங்க, எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் இந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் போது என்னால ஒண்ணு சொல்ல முடியும், உங்க சரீரங்களே வியாதி இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவருடைய தழும்புகள் சுகமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் காயங்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:24 வாசிக்கும் போது வாசிங்க. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் எவ்வளோ பிரச்சனை ஊழியத்தில் இருக்கு, நான் அதை பத்திலாம் கவலைப்படல. என் உயிரை கூட நான் பெருசா நினைக்கல. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு பவுலுடைய ஏக்கம் பார்த்தீங்களாங்க. இந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்றார் அவர். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைங்க நம்ம எல்லாருமே நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கை நிறைவேற்றி முடிக்கணும்னு நினைக்கிறோங்க. இன்னைக்கு நமக்கு தேவையானதில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு இந்த காரியம், என் புருஷனுக்கு இந்த காரியம், மனைவிக்கு இந்த காரியம், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இந்த சமாதான பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு ஆண்டவரே, இந்த போராட்டம்லாம் கொஞ்சம் இருக்கு, இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் சுவிசேஷ ஊழியத்தை நீ செய், உன் காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன்றார் ஆண்டவர். என் பணியை நீ செய், உன்னை நான் ஏன் ரட்சித்தேன் அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்று, உனக்கு எது தேவையோ அதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். நான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு என்ன நடக்கணுமோ அதை செய்ய வேண்டியது அது ஏன் பொறுப்பு, நான் செஞ்சு முடிப்பேன். ஆனா நீங்க என் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றாமலே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அந்த ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதே உங்க பாரமா இருக்கும். இல்லைன்னா ஒரு சாதாரண விசுவாசியா ஒரு சண்டையான ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து ஒரு பாட்டை பாடிட்டு கையை தட்டிட்டு ஆமேன்
பான்ஸ் பவுடர் மாதிரி தட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஓடி போயிட்டு படுத்து தூங்கி, ஆமென் ஹல்லேலூயா, அவன் காலத்தை கழிச்சுட்டு செத்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே போய் பரலோகத்துக்கு எதுக்குமா இங்கே வந்துக்கிறேன்னு கேட்பாரு. இல்லை ஆண்டவரே உங்களை தான் நம்பினா தான் இங்கே வந்துட்டேன் நான் ஆண்டவரே. சரி என்னம்மா பண்ண, எனக்கே பல கஷ்டம் ஆண்டவரே. சரி உள்ளே போய் வர வழி என்ன பண்ணுறது போன்னு வர ஆண்டவனை பார்த்து. ஏசப்பா நம்ம எல்லாரையும் வரவேற்கும் போது சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும். எபேசியர் 6:20 வாசிக்கும் போது பாருங்க. எபேசியர் 6:20 யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 6:20. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி. இன்னைக்கு கடைசியா உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். ஊழியர்களாகிய நாங்கள் இந்த சுவிசேஷ வசனத்தை சொல்லும்படி நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபங்கள்ல என்ன ஜெபமா தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே இந்த வாரம் எங்க பாஸ்டர் வருவாரு, அவர் மூலமா நீங்க பேசணும்னு ஜெபம் பண்ணணும். சும்மா சர்ச்சுக்கு வரக்கூடாதுங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் ஒரு சண்டே சர்வீஸ் கிளம்பும் போது கூட சிலலாம் பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் கிளம்பும் போது எப்படி கிளம்புவாங்க? கடகடான்னு குளிச்சுட்டு வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணிட்டு தப்பன்னு ஓடிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு முழங்கால போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு வர தேவ மனுஷனுடைய வாயில எங்களுக்கு நீங்க தேவையான வார்த்தையை நீங்க பேசுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க உங்க ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் நிற்கிற ஊழியக்காரனுடைய வாயை அவர் தமக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் திறப்பார். அவர் வீண் வார்த்தை பலிபீடத்தில் வரவே வராது. அது வரக்கூடாதுன்னா ஒண்ணு நாங்களும் ஜெபிக்கணும், 2வது சபை நீங்களும் ஜெபிக்கணும். ஆமென். அப்படி பாஸ்டர் தப்பா பேசுறான்னு தெரிஞ்சுட்டா அதை குறை பேசாம இமீடியட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே அடுத்த வாரம் எங்க பாஸ்டர் வந்து நிற்கும் போது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தேவையான மன்னாவை, எங்களுக்கு தேவையான வார்த்தையை, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அந்த மனுஷன் வாயிலிருந்து கட்ட விட்டு விடுங்கன்னு சொல்ல உங்க கூட கர்த்தர் முகமுகமாய் கர்த்தர் பேசுவார். அவர் ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணணும். அதான் இங்க இந்த பவுல் வந்து எபேசு பட்டணத்தில் சபையை பார்த்து கெஞ்சு கேட்கிறாரு, நாங்க சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றும்படி இந்த பிரசங்கத்தை நாங்க பண்ணணும், எங்களுக்காக என்ன பண்ணு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். அவர் உங்ககிட்ட இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்ககிட்ட நான் காசு கொடுன்னு கேட்கல, செல்வம் கொடுன்னு கேட்கல. ஆனா ஒன்னு சொல்றேன், ஜெபம் ஒன்னு இருந்தா பரத்திலிருந்து ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். அவர் ஒன்னு சொல்லட்டுமாங்க, அவர் நமக்கு செய்ய வேண்டியதை யாரும் தடுக்க முடியாது. அதான் அவர் சொல்ற, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அவர் அதான் கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டோன்னு கேட்கிறார். அவர் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நமக்கு செய்ய நினைச்சதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எழுந்து சுவிசேஷம் சொல்லுவீங்க. ஊழியத்தை செய்யறவங்க பாஸ்டருக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க ஒவ்வொரு சண்டே நீங்க வரும்போதெல்லாம் ஒரு ஏக்கத்தோட, ஆமென், குளிக்கும் போதே, ஆமென், ஒரு மக்கு தண்ணி முண்டு தலைமையில ஊத்தும் போதே, அப்பா இன்னைக்கு நீ என் கூட பேசுப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்க வரேன்ப்பா, எனக்கு ஆறுதலே உங்க வார்த்தை தான். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னானே, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவர்னு சொன்னான். ஒன்னு சொல்லட்டுமாங்க, இந்த பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை 1000 தலைமுறைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும், பிதாவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். பிதாவின் ஆவியானவர் இருந்தா நீ எங்க எதை எப்போ பேசணும்னு கரெக்டா உங்க வாயிலிருந்து பேசுவார். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு இருந்தா உங்க மூலமா இந்த பூலோகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆவியானவர் ஒருவரே, ஆனா 3ஆக செயல்படுவார். அவர் பிதாவின் ஆவியானவராய், 2 கிறிஸ்துவின் ஆவியானவராய். ரோமாபுரிக்கு எப்படி எழுதுறாரு? ரோமன்ஸ் 8:9 வாசிக்கும் போது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 8:9 வாசிங்கம்மா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல், ஒரு அலையில சொல்லுங்க, தேவனுடைய ஆவி நம்மள இருந்தா மாம்சம் வேலை செய்யாதான். ஹல்லேலூயா. பா அவங்க மாம்சத்துல பேசுறாங்கப்பா, அவங்க மாம்சத்துல நடக்கிறாங்கப்பா,
நம்மோட சொல்றோம்ல, அது காரணம் என்ன தெரியுமாங்க? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இல்லை அப்படின்னா இந்த மாம்சம் வெளிப்படும். ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் ஒன்னு எதிர்த்து தான் நிற்கும். அதான் அவர் சொல்றாரு, ஆவியிலே அனலா இருங்கள், ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப ஆவியான நமக்குள்ள இருந்தபோது அவர் மாம்சத்தை வெளிப்படுத்த மாட்டாரு, பிதாவின் சுத்தத்தை தான் அவர் வெளிப்படுத்துவார். அவர் பைபிளோட தெளிவா சொல்லுது பாருங்க. வாசிமகா அந்த வசனம் வாசித்து முடி. ரோமர் 8:9 சொல்லுது, வாசமாய் இருந்தால் இராமல் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தெளிவா சொல்ற பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி யார்கிட்ட இல்லையோ அவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல. ஆண்டு பிள்ளைங்களே இல்லைன்றார் அவர். ஏன் தெரியுமாங்க? கிறிஸ்துவின் ஆவி இருந்தா கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, 4 பேருக்கு சொல்லுவீங்க. இதோ நம்ம பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சர்ச்சில் உட்காந்து இருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, வாடி எங்க சர்ச்சுக்கு வாடி, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரலாமா இல்லையா? கூட்டு வரணும். அம்மா கூட்டு வரணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்ய, சர்ச்சுக்கு நாங்க வாலிப பையனா இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸை நான் சர்ச்சுக்கு கூட்டு போவேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை சர்ச்சுக்கு கூட்டு வரணும், ஆண்டுக்குள்ள நடத்தணும். இப்பவே நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். இப்பவே நீ கொஞ்சம் கொஞ்சமா இயேசு பத்தி சொல்ல ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு உங்களெல்லாம் கர்த்தர் ஊழியக்காரி ஆண்டு பயன்படுத்துவார். அவர் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மூலமா கொடுப்பார். அவர் உங்களை பயன்படுத்துவார் ஆண்டவர். அவர் இன்னைக்கு உட்கார்ந்து பிரசங்கம் கேட்குறீங்க, நாளைக்கு நீங்க இங்க நின்று பிரசங்கம் பண்ணும் போது உங்க முன்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்பாங்க. அதற்கு அடித்தளமா நீங்க எழுந்து நின்று ஏசப்பா பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி நீங்க சர்ச் கொண்டு வரணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பரலோகம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஏசப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நரகம் போயிடுவாங்க, பரவாயில்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்கும் போது அவன் தான் இருக்கான், அவ இல்லைன்னா நான் இல்லடி, அவ இல்லைன்னா நான் இல்லடி. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்களே, அவ்வளோ க்ளோஸா இருக்கிறோம். இங்க மட்டும் க்ளோஸா இருக்க கூடாது, பரலோகத்துக்கு அவங்க வரணும். நீங்க எழுந்து நின்னீங்கன்னா, வாலிப பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க நீங்க எழுந்து நின்னீங்கன்னா, வாடா எங்க சர்ச்சு கூட வந்து ஒரு நாள் பாரு, சூப்பரா கண்டா ஏசப்பா பாரா, ஏசப்பா தேடலாண்டா, வாடா ஒரு நாள், வாடா ஒரு நாள் வந்து பாரு, சர்ச்சுக்கு கூட கூட ஒரு நாள் வாடான்னு கூப்பிடு, வந்து பாருன்னு மட்டும் சொல்லு. அவன் ஒரு நாள் வருவான், அந்த ஆத்துமா கர்த்தர் டிக் பண்ணி விட்டுருவாரு. என்னைக்கு வந்தாலும் ஆத்துமா ரட்சிக்கப்படும். நான் ஸ்கூல் படிக்கும் போது 12th படிக்கிறேன். நான் அப்போ எனக்குள்ள ஆவியானவர் உந்துதலை வச்சார். என்ன உந்துதல் தெரியுமா? என் கூட படிக்கிற அத்தனை பேருக்குமே, 55 பேருக்குமே ஏசப்பை பற்றி சொல்லிடணும். ஏன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் காலேஜ் போகிறோம். டிஃப்ரெண்டான காலேஜஸ் போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா உட்கார முடியாது. சரியா ஜனவரி மாதம் நான் ஆரம்பித்தேன். நான் 99ல் ஆரம்பித்து எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறேன். சிலர் என்ன திட்டினாங்க, சிலர் என்ன கலாச்சாங்க, சிலர் ஒரு மாதிரி எல்லாம் பேசினாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாயுடு அவன் பயங்கரமாக என்னை திட்டினான். இயேசுவை சொல்லும் போது திட்டினான். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வர பிரைஸ் தி லார்ட் அப்படின்றான். கபுக்கனா ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இவன் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறான் போல. பார்த்தா பைபிளை கையில் வச்சுனுங்கிறான். சண்டே நான் நாலந்தூர் மார்க்கெட்டுக்கு போகிறேன், நான் பர்ச்சேசிங் போகிறேன். அவனும் சர்வீஸ் முடிச்சுட்டு பர்ச்சேசிங் கையில் பைபிள் வச்சுருக்கான். சர்ச்சுக்கு போயிடா என்ன கேட்டான். நான் பாஸ்டர் பிரைஸ் லார்ட் கை கொடுத்து ரட்சிக்கப்பட்டான். எங்கேயோ எப்போவோ நம்ம சொல்கிற ஒரு சுவிசேஷம் நாளைக்கு அந்த ஆத்மா பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்கள் மூலமா இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவர் சந்திப்பார். அவர் ஜந்தர் மந்தர்ல என்ன நடந்தது தெரியும்ல, நியூ டெல்லியில பார்த்தீங்கன்னா வந்தது யார் தெரியுமா? உங்களை மாதிரி வாலிப பிள்ளைங்க ஏகோபித்து நின்னாங்க. ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ண வச்சாங்க. ஒரு மனித சக்தி அவ்வளோ செய்யும் அப்படின்னா அதை விட தேவனுடைய ஆவியின் வல்லமை இந்த முழு இந்தியாவையும் கர்த்தர் அசைக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஒன்று பிதாவின் ஆவியானவர் பேச வேண்டியதை பேச வைப்பார். கிறிஸ்துவின் ஆவியானவர் சுவிசேஷத்தை சொல்ல வைப்பார். 3வது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த பரிசுத்த ஆவி யாருக்கு கொடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5
30 32 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 5:30 வரைக்கும். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும், இதுதான் காஸ்பல். ஆமென். இயேசு மரத்தில் தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு எனக்காக மரித்தார். ஆமென். இந்த சங்கதிகள் எல்லாம் குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. யாருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார்? பைபிள் தெளிவா சொல்லுது, சுவிசேஷத்திற்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்க? இயேசுதான் ரட்சகர், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்காக திரும்ப வரப்போற எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க எல்லார் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்ப வீரியமா ஆக்டிவேட் ஆகிறார்னா, நாம் அவரோடு கூட அனுதினமும் சஞ்சரிக்கும் போது அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன தெரியுமா செய்யறாரு? அவர் கொழுந்து விட்டு எரிகிறார். அவர் நம்ம அனுதினம் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, தேவன் சொல்லும் போது உபவாசிப்பது போன்ற இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா செய்வாரு? உள்ள இருக்கிற ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா அனல் மூட்டி ஒரு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிப்பார். அவர் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர். ஏன்னா தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுவதால் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவ ஆவி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். லூக்கா 1:35 வாசிக்கும் போது, லூக்கா 1:35 வாசிக்கும் போது வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். தேவனுடைய குமாரன் எனப்படும். நல்லா கேளுங்க, தேவதூதன் வந்து சொல்றான், நீ கருத்தரிக்க போற, ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போற, அந்த குழந்தை தேவகுமாரன், அந்த குழந்தையோட பேர் வந்து இயேசுன்னு அவருடைய பேரு அப்படின்னு சொல்லும் போது மரியாள் என்ன சொல்றன்னு கேட்டாக்கா, நான் இன்னும் புருஷனை அறியலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், சான்ஸ் இல்லைன்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு பரலோகம் என்ன பதில் சொல்லுதுன்னா, வேறொரு பதில் சொல்லலைங்க, ஒரே பதில் தான் சொல்லுது. என்ன பதில் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவார் அப்படின்றார் அவர். ஹல்லேலூயா. என்ன வருவார் அவர் உன் மேல? பரிசுத்த ஆவியானவர் மேல வருவாராம். அப்படின்னா இந்த வசனத்துல நமக்கு தெரியுது என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நடக்காத பயங்கரமான அற்புதங்களை அவர் செய்வார். அவர் ஒரு பெண் ஒரு ஆணுடைய துணை இல்லாமலேயே ஒரு குழந்தைய கருத்தரிக்கிற அளவுக்கு வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அப்படின்னா ஒன்று சொல்லட்டுமாங்க, சிலரால மட்டும்தான் சில உதவிகளை உங்களுக்கு செய்ய முடியும். ஆனா யார் நினைச்சாலும் இந்த உதவி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்களே, அதற்கு தேவைப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷ ஒத்தாசை இல்லாமலே அவரே செஞ்சு முடிப்பார். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்கு செஞ்சார் அவர். ஹல்லேலூயா. இம்பாசிபிள், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆவியானவரால் அது முடியும். நீங்க சொல்றீங்களே இந்த விஷயத்துக்கு யார் வந்து நின்னாலும் சான்ஸே இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க சொல்றீங்களே, அதுக்கு அவர் சொல்றாரு, இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, என் ஆவியினால் ஆகும் அப்படின்னார் அவர். ஹல்லேலூயா. உன் முயற்சி, உன் ஞானம், உன்னுடைய அனுபவம், இதை கொண்டு செய்ய முடியாதவைகள் எல்லாம் தேவ ஆவியானவர் தம்முடைய பராக்கிரமத்தினால் செய்து முடிப்பார் அவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 41 வசனம் வாசிக்கும் போது லூக்கா 1:41, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது ஒரு பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளையினுடைய வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமாங்க? ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, ஷலோம் அப்படின்றீங்க. ஷலோம்னா என்ன? சமாதானம் சொல்றோமா? வீட்டுக்கு போகணும் சொல்றோமா? நம்ம வீட்டில் நுழையும் போதே என்ன கறிக்குழம்பு வாசனை வருதுன்னு அந்தவெல்லாம் பேசவே கூடாது. ஒருத்தவங்க வீட்டுக்குள் நுழையும் போதே என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம்.
அப்படின்னு சொல்லுங்கன்றார் அவர். நல்லா கேட்டுக்கோங்க. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. எலிசபெத் வைத்துக்கொள்ள இருக்கிற புள்ள களி கூர்ந்து துள்ளுச்சா பாருங்க அப்படியே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? உங்க வாயின் சத்தம் சிலருடைய ஆசீர்வாதங்கள்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கோங்க, அது எல்லாமே கிளற ஆரம்பிக்கும். ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே, துள்ளி குதிக்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க அதனால உங்க வாயின் வார்த்தையில வல்லமை மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கிற சில குடும்பங்கள் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குமா. அது மட்டும் நடக்கல, பைபிள் சொல்லுது எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா நீங்க யார்கிட்ட பேசணும் அவங்களும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வாங்க. உங்க மூலமா ஆவியானவர் அவர் கிரியை செய்வார். அவர் நீங்க பேசும்போது வாழ்த்தும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது, பேதுரு வந்து கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்றாருங்க. பிரசங்கம் பண்ணும் போது வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லார் மேலும் இறங்கினார் அவர் வார்த்தையை பேசும்போதே. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வீட்டுக்குள்ள நின்று பேசும்போது, ஆவியில நிறைஞ்சு பேசும்போது, அங்க இருக்கிற பிசாசுகளை வெளியே ஓடுங்க தன்னால. நீங்க தான் ஆவியினால நிறைஞ்சு கர்த்தரை துதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, வாசிக்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது போதும். பரிசுத்த ஆவியான உங்ககிட்ட வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க, பலவீனப்படவே மாட்டீங்க. உங்க சரீர சோர்வுல ஆராதனையில தெரியவே தெரியாது, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க நீங்க. ஆமென். நாங்க விடிகாலையில் 4 மணிக்கு எழுந்துப்போம், அதோட நைட்டு படுக்க லேட் ஆகிடும், 12 மணிக்கிட்ட ஆகிடும். நாங்கள் அது வரைக்கும் எங்கள் கண்ணு சொருகவே சொருகாது, தூக்கமும் வராது. ஏன்னா இதை முடிச்ச உடனே ஈவினிங் சர்வீஸ் பண்ணணும், அது மேலே ஏக்கமாயிடும். ஜபந்தான் எங்களுக்கு இருக்குமே தவிர சண்டே ஆனால் சண்டேஸில் எங்களுக்கு தூக்கமே வராது. ஏன் தெரியுமா தூக்கம் வருது? சண்டே சர்ச்சில் ஆவியானவர் உள்ளே இல்லைன்னா சரீரம் பலவீனமாயிடும். மாம்ச பலவீனமாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூட செய்யும். ஆவியானவர் உள்ளே இருந்தால் நீங்கள் ஆவியில் களி கூர்ந்துட்டே இருப்பேன். நீங்கள் மரியாள் பேசினப்போ பைபிள் சொல்லுது, எலிசபெத்தோட வயிற்று பிள்ளை என்ன செஞ்சுட்டான்? துளிச்சான். பலிபீடத்தில் எப்போதுமே ஒரு அக்கினி இருக்குன்னு பைபிள் சொல்லுது. லேவியராகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம், பலிபீடத்தில் அக்கினி இருக்குமா. நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் ஜெபம் பண்ணி பைபிளை வாசிச்சு நீங்கள் ஆவியில் ஃபயராக இருந்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே வரும்போது இந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி உங்களை பிடிக்கும். நீங்கள் தொப்பை கட்டே தண்ணியில் நஞ்சு வந்தீங்கன்னு வச்சு, மழை நஞ்சு வந்தீங்கன்னா இங்கே என்ன இருந்தாலும் உங்களை பிடிக்காது. இந்த நெருப்பு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்து லாஸ்ட்டாக சர்ச்சு முடிகிற நேரத்தில் உனக்கு என்ன செய்யும்? அப்போ தான் ஸ்பிரிட்டே வரும். நாங்கள் பாஸ்டருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்னு சொல்லுவோம். என்னடா அது சர்ச்சு இப்போ தான் நமக்கே ஆவி வந்தது, இவ்வளோ சீக்கிரம் சர்ச்சு முடிஞ்சிச்சான்னு உங்களுக்கு ஃபீல் வந்துடும். இல்லைங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பலன் அடைவீர்களே தவிர பலவீனப்பட மாட்டீர்கள். நீங்கள் பலவான்களாக இருப்பீர்கள் நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாங்களாம் வாலிப பசங்களாக இருக்கும்போது இந்த சனிக்கிழமையிலலாம் ஆல்நைட் ப்ரேயர்லாம் வச்சுருவாங்க. இந்த சனிக்கிழமையில் போனால் ஆல்நைட் ப்ரேயர் போனால் இப்போ தான் ஆல்நைட் ப்ரேயர்லாம் முடிச்சிடுறாங்க, 1 மணிக்கு முடிக்கிறாங்க ஆல்நைட் ப்ரேயர்லாம். நாங்கள் 9 மணிக்கு போனாக்கா 5 மணிக்கு முடிப்பாங்க, சக்கியாக பொழிவாங்க. எத்தனை மணிக்கு போய் சோத்திரம் 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 மாறும். அந்த சோத்திரமே 1 நிமிஷம் பண்ணுவாங்க, 1 ஹவர் பண்ணுவாங்க சோத்திரம் மட்டுமே. சோத்திரம் பண்ணினே. அதுக்கப்புறம் பாட்டு, ஆராதனை, விடுதலை செய்தி, அதுக்கப்புறம் திரும்ப விடுதலைக்கு ஜபம், அது இதுன்னு 5 மணிக்கு விடுவாங்க. அப்படியே அங்கே விட்டுட்டு இம்மீடியட்டாக வந்து திரும்ப என்ன செய்யணும்? சர்வீஸ்க்கு. இப்போ ஜனங்க அந்த மாதிரி வருவாங்களா? என்ன ஐயா இவ்வளோலாம் நடத்திட்டு திரும்ப சர்ச்சுக்கு வர சொல்கிறாரு? இல்லையா நாங்கள் வரலையா, ஈவினிங் சர்வீஸ் வரையான்னு. நோ 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 நோ, அப்போவே திரும்ப ரெடியாக நாங்கள் மார்னிங் சர்வீஸ் போய் அட்டன் பண்ணுவோம். நாங்கள் அதை முடிச்சு திரும்ப ஊழியத்துக்கு போவோம். மதியானத்தில் சர்வீஸ் முடிச்சு இந்த மாதிரி வாலிப பசங்களாக இருக்கும்போது சர்ச்சை முடிச்சு நான் என்ன பண்ணேன், நான் ஒரு வாலிப யூத் லீடர் ஆன உடனே எங்கிட்ட ஒரு வாலிப பசங்களை கூப்பிட்டுட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போவேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறேன் ஆண்டவர் கிருபையில். மெரினா பீச் லைட் ஹவுஸ்ல வந்து எம்ஜிஆர் கலர் இருக்கு பாருங்க, அவ்வளோ தூரம் வெயில், இந்த வெறும் காலில் பத்திக்க நடப்பேன். கொதிக்கும் அந்த தரை, அந்த மண்ணு கடல் மண் எவ்வளோ கொதிக்கும், நிற்க முடியாது. என்னால்
தவிப்பேன். ஆனா நின்றுக்கிட்டே ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் கொடுத்து லைட் ஹவுஸ்ல ஆரம்பிச்சேன்னா, லைட் ஹவுஸ் எங்க இருக்கு, சமாதி எங்க இருக்கு, எம்ஜிஆர் சமாதி எங்க இருக்கு, அவ்வளோ தூரம் நடந்து போவேன். நடந்து இப்போ ஊழியம் செஞ்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து 5 மணிக்கு வந்துட்டு 5:05 வந்துட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப 6 மணிக்கெல்லாம் ஈவினிங் சர்வீஸ் போய் உட்காந்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் 9:30 மணிக்கு போய் நம்ம தலையை சாய் பண்ணோம். அப்படிலாம் ஓடி தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். அவர் சும்மா சோம்பேறிங்க கையிலலாம் ஆண்டு கொடுக்க மாட்டார். ஆண்டு சோம்பேறிங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆவில வைராக்கியமா, உற்சாகமா, வேகமா. ஏன்னா இருக்க போகிறதே கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். 120 வருஷம் இருப்போம் நான் நம்புகிறேன். அவ்வளோ நாள் தான் இன்னும் ஓடிடுச்சு. ஏதோ 50 வந்துடுச்சு நமக்கு, இன்னும் கொஞ்ச நாள். ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமா இந்த காலத்தில் எழுந்து நின்னீங்கன்னா இந்த ஆவியானவர் உங்களை வல்லமே பயன்படுத்துவார். அவர் ரோமர் 8:16 சொல்லுது. ரோமர் 8:16 வாசிக்கும், பைபிள் வாசிங்க. ரோமர் 8:16. நடத்தப்படுகிறார்களோ நல்லா கேளுங்க. மேலும் ரோமர் 8:16 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று உங்க மேல இருக்கிற பரிசுத்தாவின் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? சாட்சி கொடுக்கிறவரா. என்ன சாட்சி கொடுக்குறாரா? இவங்க தேவ புள்ள, ஆண்டவரே உங்க புள்ள, உங்க புள்ள, உங்க புள்ளன்னு சாட்சி கொடுக்கிறாரா. உங்க மேல இருக்கிற ஆவியானவர் உண்டுங்க, உங்களை பத்தி சாட்சி கொடுத்துனே இருக்கிறார். அவர் என்னன்னு சாட்சி கொடுக்கிறாரு? என் புள்ள, என் புள்ள, என் புள்ளன்னு. உங்களை உங்க அப்பா அம்மா புள்ளன்னு சொல்றாங்களோ இல்லையோ, ஒருத்தர் பரலோகத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இவன் என் புள்ள புள்ளன்னு. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. அதை 8:26 வாசிக்கும் போது, ரோமர் 8:26, அந்தபடியே நமது பலவீனங்களை உதவி செய்கிறார். கேளுங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே, பாத்தீங்களா, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்கு ஜபிக்க தரலையா. ஆனா ஆவியானவர் உள்ள இருந்தா அவர் என்ன தெரியுமா செய்வாரா? அவர் ஜபிப்பாரா நமக்காக. சொல்லுங்க எல்லாருமே ஹல்லேலூயா. அவர் ஜபம் பண்ணுவாராம். நம்ம ஜபிக்கிறோமோ இல்லையோ, ஆவியானவர் ஜபம் பண்ணுவாராம். அவர் எத்தனை பேர் ஆவியானவர் ஜபம் பண்ணணும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அப்ப ஆவியானவர் நீங்க அனல் மூட்டி வச்சிருக்கணும். நீங்க அந்த ஆவியானவர் அனல் மூட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒன்னு சொல்லட்டுமாங்க, உங்களில் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக அவர் ஜபம் பண்ணுவார். அவர் அநேக நேரம் நமக்கு என்ன ஜபிக்கணும் நமக்கு தெரியாது. கரெக்டா? என்ன ஜபிக்கிறோம் கூட தெரியாம நான் ஜபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் கருத்தாய் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். அவர் அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க. ரெவலேஷன் 1 கொரிந்தியர் 12:7-11 வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுகிரகம். கேளுங்களேன், ஆவிக்குரிய வரங்களை பத்தி சொல்றார். இந்த 7-11 வரைக்கும் 9 ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, சுருக்கமா சொல்றேன், அந்த 9 வரங்களையும் அவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுத்துவார். அவர் ஆமென். 1 கொரிந்தியர் 12 ஆமென். எழுதிக்கோங்க, எழுதுங்க. 1 கொரிந்தியர் 12:7-11 வரைக்கும் ஆவிக்குரிய 9 வரங்களை பத்தி போட்டு இருக்கு. அந்த 9 வரங்கள் வேலை செய்யணும்னா ஆவியானவர் உள்ள இருந்தா அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. அத தேவன் ஆவியாய் இருக்கிறார். அடுத்து கடைசியா சொல்லி முடிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 2:29 வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்ப ஆவியானவர் சொல்றத சபை ரொம்ப கவனமா கேட்கணும்னு நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு சபை கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசுகிறவர். அவர் பேசும்போது கவனமாய் கேளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.
நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாம். ஹalleluya. Praise the Lord. Amen. ஹalleluya. உமக்கு நன்றி. நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவர், தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியானவர் 3 விதமா செயல்படுகிறார். 1 பிதாவின் ஆவியானவர், 2 கிறிஸ்துவின் ஆவியானவர், 3 பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுவார். அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களில் இருந்து சுவிசேஷத்தை அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருந்து ஜெபிப்பார், பயங்கரமான காரியங்களை செய்வார், வரங்களை அனல் மூட்டி எழுப்புவார். அவர் பலத்த காரியங்கள் நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாம் 2 கையை மேல உயர்த்தி ஒரு நிமிஷம் அந்த சமூக 2 கையை மேல உயர்த்தி கொஞ்சம் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளு. என்னை ஃபில் பண்ணுங்கப்பா. ஆவியானவரே, நான் எழுந்து பிரகாசிக்கணும்ப்பா. என் மாம்ச பலத்தை கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே கேளு, உங்க பலம் எனக்கு வேணும். ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்னன்னு பைபிள் சொல்லுது. ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல கண்ணை மூடி கேட்பீங்களா? அப்பா ஆவியானவரே நாட்கொள்ளுங்க. நான் பேச வேண்டியது சரியா பேசணும். 2வது சுவிசேஷத்தை நான் சொல்லணும். 3வது என்னிலிருந்து நீர் செய்ய வேண்டியவைகளை நீங்க செய்து முடிங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பான்னு கேளு. நிரப்புங்கப்பா. நான் வெறுமையான பாத்திரமா நிக்கிறேன். என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளு. என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளு. நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. fill me Lord. என்னை நிரப்புங்க. கத்த நிரப்பட்ட எல்லா ஜோமன கத்த நிரப்பட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களை நிரப்பட்ட ஆண்டவர் உங்களை நிரப்பட்டும். praise be to God. கத்த நிரப்பட்ட வாயை திறந்து வாலிப பிள்ளைங்க எல்லாம் கேளுங்க. ஆவியானவரே கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. இந்த வல்லம் எனக்கு போதாது, இந்த பலன் எனக்கு போதாது ஆண்டவரே. என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளு. நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளு. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜெபிங்க. என்னை நிரப்புங்கப்பா. நிறைவான ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே என்னை நிரப்புங்க. நிறைவான ஆவியானவரே என்னை நிரப்புங்க. என்னை நிரப்புங்க. எங்களை நிரப்புங்க. எங்களை நிரப்புங்க. தேங்க்யூப்பா. 2 கையை மேல வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து ஆவியானவர் எங்கள் மூலமே பலத்த காரியங்களை செய்தருளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எழுந்தருளி எங்களுக்காக, எங்களை கொண்டு உங்க நாம மகிமைக்காக எங்களை பயன்படுத்துங்க சப்பா. ஆவியானவரே எங்களை பயன்படுத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். 2 கையை மேல உயர்த்தி இந்த நாள் ஆராதனையில் உண்டான எல்லா துதிகன மகிமையாவும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். God bless you all. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.